சிஎஸ்கே தான் பேட்டிங் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம ஜோ பண்ணிருக்காரு எஸ்எஸ் பேட் வச்சுக்கிட்டு. அப்புறம் ரன் எடுக்க வில்கின்ஸ். அப்புறம் பவுலர் நம்ம ரஃபேல் ஃபர்ஸ்ட் பவுலர். எபிசோட் 3 செகண்ட் எபிசோட்ல தேர்ட் பார்ட். வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, முடிஞ்சா கமெண்ட்டும் பண்ணிருங்க. ட்ரையல்ஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ இப்போ நம்ம பவுலிங் ரஃபேல் எப்படி போடுவாருன்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்பீடாக போகிறாரோ? ஓகே பார்க்கலாம். நம்ம ஜோ பேட் எப்படி அடிப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவர் அவ்வளோ அடிப்பாரான்னு தெரியாது. பார்ப்போம். இதோ ஸ்பீடாக போகிறாருங்க நம்ம ரஃபேலு. மிஸ் பண்ணிட்டாருங்க. இஸ் a விக்கெட்டுங்க. ஒரு டைரக்ட் அவுட். அவர் ஸ்ட்ரைட்டா அடிச்சு அவுட் பண்ணிட்டாருங்க. ஸோ இப்போ அவுட் ஆகுனதுனால இப்போ பேட்ஸ்மேன் சேஞ்ச் ஆகுறாங்க. ஒரு பிளேயர் இப்போ விக்கெட். இதோ சேடாக போகிறாருங்க. இதோ நம்ம கேப்டன் சிஎஸ்கேயோட கேப்டன் இப்போ இறங்கியிருக்காருங்க. பெரிய பிளேயருங்க இவரு. இதோ நம்ம ரஃபேல் ரொம்ப ஸ்பீடாக எறிகிறாருங்க. ஏதாச்சும் இல்லை மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வாட்டி நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறோம். It's a correct ball, but just a wicket. It's a clear ball. அடிச்சாருங்க. இட்ஸ் a 4. சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்மளால தேர்ட் பார்ட்டில் போட முடியும். ஸோ நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.